3XO எந்த காரோட டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டாலும் அதில் கீழே ஒரு 2 கமெண்ட்டு 3XOவோட டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க. நாங்களாங்க போட மாட்டோன்றோம். காரை தான் புக் பண்ணி வெயிட்டிங் பீரியட் வச்சு கொடுக்குறான்னு பார்த்தா டெஸ்ட் ட்ரைவுக்கு புக் பண்ணி 2 மாதம் கழிச்சு தான் வண்டி கிடச்சிச்சு. நான் வந்து கைலாக் அடுத்து ஒரு ஹேண்ட்லிங்கில் எக்ஸைட்டான ஒரு கார்னா அது 3XO தான். இதே வந்துட்டு பழைய அந்த 300 கார் வந்து நான் ஓட்டியிருக்கேன். அதில் வந்து இந்த செல்ஃப் சென்டரிங்கும் ப்ரிசிஷன்லேயும் ஒரு சின்ன பிரச்சனை அதில் இருந்துச்சு. ஸோ அதையுமே சரி பண்ணி செல்ஃப் சென்டரிங்லாம் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்டியரிங் வைப்ரேஷன் வந்து அந்த ரோடில் என்ன ஃபீல் கிடைக்குதுன்றதை அப்படியே நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிது உள்ளேருந்து. இதில் வந்து வேறு எந்த கார்லையுமே நான் பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டியரிங் மோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதிலே வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட், நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி 3 மோடு இருக்குது. இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த கம்ஃபர்ட்டில் போட்டு ஓட்டணும்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே வந்து நீங்கள் நார்மல் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நார்மலான டிராஃபிக்காக இருக்கட்டும், அல்லது ஒரு நார்மலான ஒரு வில்லேஜ் ரோடுகள், பேட் ரோட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னாலும் ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கிது. அதே மாதிரி இன்னொரு ஸ்போர்ட் மோடு போட்டோம்னா அந்த சஸ்பென்ஷனும் இருக்கட்டும், அந்த ஸ்டியரிங்கும் இருக்கட்டும், அவ்வளோ வெயிட்டு அவ்வளோ ஹெவியராக ஃபீல் பண்ணுது. பாடி ரோல் வந்து உள்ளே உட்காந்துருக்கப்போ உனக்கு எதுவும் ஃபீல் ஆச்சாமா? எந்த ஒரு ஃபீலுமே தெரியல. டிரைவ் பண்ணும்போது நல்லா ஸ்பீடாக போகும்போது கூட கார் வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு குலுங்கலை. எந்த ஒரு அசையுமே தெரியல. உள்ளே இருக்கிற எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல. வீடியோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப 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 மைன்யூட்டாக நோட் பண்ணுற அளவுக்கு தான் ஒரு பாடி ரோல் ஃபீல் ஆச்சே தவிர அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவே இல்லை. அந்த சஸ்பென்ஷன் வந்து அதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ FTD சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீக்வென்சி டிபெண்டன்ட் டேம்பிங் அந்த சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்சாரோ வயர் சம்மந்தமான விஷயங்களோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரெஷர் வால்வு, ஆயில் ப்ரெஷர் வால்வை யூஸ் பண்ணி இதை வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பேட் ரோட்ஸில் போகிறீங்க, வண்டி குலுங்கிறத வந்து அது ஃபீல் பண்ணி, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆயில் வால்வ் வந்து தன்னால் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகிட்டு இந்த சஸ்பென்ஷனில் வந்து அந்த ஆயில் வந்து அது ஃபில் பண்ணி அவங்கள ரொம்ப கீழே இறங்க விடாமல் வச்சுக்கிறது. ஸோ அந்த அடியை வந்து அவங்க உடம்புல ஏற்றுறது இல்லை. இதே மாதிரி ஹைவேஸில் போகிறப்போ கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா அந்த ஆயில் வால்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கிறது. இதே வந்து நீங்கள் ஒரு ஹை ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஆயில் வால்வ் ஓப்பன் ஆகி ஃபுல்லாக ஆயில் ஃபில் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது ஒரு ஸ்டிஃபர் கண்டிஷனிங் கொடுக்குது. அதுக்கடுத்து நம்ம பிரேக்கிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி பார்த்தோம்னா இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்தே 4 வீல் டிஸ்க் கொடுக்குறது ஒரே ஒரு கார் இது மட்டும்தான். ஸோ பிரேக்கிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எங்கே நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நிற்குது. அடுத்ததாக டயர் சைஸ் பார்த்தோம்னா R16 டயர் கொடுத்துருந்தாங்க. அதான் அந்த ஹேண்ட்லிங்கில் எந்த விதத்துலையும் குறைச்சல் வரவே கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கைலாக்குக்கு போட்டியான ஒரு கார்னா அது 3XO மட்டும்தான். 9 பாயிண்ட் அவுட் ஆஃப் 10 இந்த ஹேண்ட்லிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க.